இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை ஜாக்லின்ங்கிற பொண்ணு தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. தூத்துக்குடியை சேர்ந்த பொண்ணு. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த 3 இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே திகிலாக இருந்துச்சுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட நிப்பாட்டிடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கானது இல்லை. அவங்களோட ஃபஸ்ட் இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் யாருமே பார்க்காதீங்க. குழந்தைங்களுமே மேபி அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுங்க. ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். செகண்ட் இன்சிடெண்ட் 2012 நியூ இயர் அப்போ நடந்திருக்குதுங்க. இதே சௌரியாபுரத்தில் இந்த ஜாக்லின்ங்கிறவங்களோட ஏரியாவில் ஒரு சர்ச் இருக்குமாங்க. மாதா நகர் காலனின்னு சொல்லுவாங்களாம். ஃபேமஸான சர்ச்சாம். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு தான் போவாங்களாம். அந்த சர்ச்சுக்கு பின்னாடியே ஒரு வீடு மாதிரியான அமைப்பு இருக்குமா. அங்கே தான் அந்த ஃபாதர், இந்த பாதிரியார் எல்லாருமே வந்து தங்குற இடமாங்க. அந்த சர்ச்சில் இருந்து ஒரு 3 தெரு தள்ளி கார்னரில் ஒருத்தவங்களோட வீடு இருக்குமாங்க. ஒரு 4வது வீடாம். அந்த ஏரியாவில் இருக்கிறதுல 4வது வீடுன்னு சொல்லுங்கண்ணே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 4வது வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது. அண்ணன், தம்பி, ஒரு அக்கா. இந்த அக்கா வந்து வயசுக்கு வந்துடுறாங்க. அவங்க வயசுக்கு வரும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுறாங்க. 30 கழியாமல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கருக்கள் களையிறது சம்திங் சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த உலக்கைக்கு உள்ளே தான் உட்காந்துருக்கணும், வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதை அந்த பொண்ணு கேட்கவே மாட்டாங்களாம். ஜாக்லின் இந்த டைமில் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அக்காவும் அவங்களோட ஃபேமிலியும் இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆங்க. இவங்க வீட்டுக்கு வர்றது போகிறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். இவங்க அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாரு, வயசுக்கு வந்து 30 நாள் தான் ஆகுது, நீ பாட்டுக்கு இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்காத. ஏன்னா அந்த பொண்ணு வீடு இருக்கு இல்லையா சர்ச்சுக்கு பக்கத்தில், அந்த பொண்ணோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு சுடுகாடு இருக்குமாங்க. அதாவது இந்த ஊர் முக்கில் தான் சுடுகாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோட ஒரு சுடுகாடாங்க. அவங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஒரு சுடுகாடாக, சின்ன சுடுகாடு தானா, ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அமைப்பில் தான் இருக்குமா. அந்த சுடுகாட்டிலேருந்து நிறைய பேய்கள், காற்று கருப்பு எதனா ஒன்று அண்டிரும், இந்த பக்கம் போகாதுன்னு சொல்லிட்டு ஜாக்லினோட அம்மாவே வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டாங்களாங்க. அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஒரு நாள் இந்த சர்ச்சில் ஜெபக்கூட்டம் நடக்குது. இவங்க எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களில் நிறைய பேர் வந்து ஹிந்து முஸ்லீமாகவே இருந்தாலுமே சர்ச்சுக்கு வருவாங்களாம். இந்த ஃபாதராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸானவங்களாம். ஐ மீன் இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒருத்தரை பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது போக மத ரீதியாக பார்க்க மாட்டாங்க, எல்லா தெய்வமும் ஒன்றுங்கிற மாதிரி தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இருப்பாங்களாங்க. அப்படி தான் அவங்க போய் உட்காந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு, இந்த வயசுக்கு வந்த பொண்ணு. அந்த பொண்ணுமே அங்கே வந்து உட்காந்துருந்துருக்குறாங்க. இந்த 30லாம் கழிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து உட்காந்துருக்குறாங்க. ஜெபக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்பயுமே ஜாக்லினை பார்த்து சிரித்து பேசுகிற அந்த பொண்ணு இப்போது சிரிக்காமல், ஜெபத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாகவே யாரோ ஒருத்தவங்களை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடியே பார்க்குறாங்க. சர்ச்சு வாசலில் யாரோ ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. இதை ஜாக்லின் கவனிச்சிருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் ஜாக்லினோட பெரியம்மா ஒருத்தவங்க இருப்பாங்களாம். பெரியம்மானா சொந்த பெரியம்மா கிடையாது, இந்த சர்ச்சுக்கு வரதில் வயசில் மூத்தவங்களாம். இவங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுவாங்களாங்க. அந்த பெரியம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் தான் இந்த பொண்ணு உட்காந்துருக்குறாங்களாம். அவங்க இதை கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்க ஜெபம் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெபம் முடியுது. ஜாக்லின் அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணை காணும். இந்த சர்ச்சுக்குள்ளே எங்கேயுமே இல்லை, கூட்டமாக இருக்குது. இப்போது ஜாக்லின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சர்ச்சுக்கு வெளியே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குமா, அந்த கிரவுண்டில் தான் விளாண்டுட்டு இருப்பாங்களாங்க. அப்படி அவங்க விளாடுறதுக்கு ஒரு குச்சி எடுத்து வட்டம் போட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமாக அழுகிற சத்தம் கேட்குது. என்னமுதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் பயந்துட்டு வேமா ஓடி போய் பார்த்தா சர்ச்சுக்குள்ளே தான் சத்தம். அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே வெளியேறிட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்களாம். ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்கன்னா 80 பேர் வெளியே போயிட்டாங்க, ஒரு 20 பேர் உள்ளே இருக்கிறாங்களாங்க. அதில்
அந்த பொண்ணும் அரண்டு போய் அழுதுகிட்டு பயந்துக்கிட்டு அந்த பெரியம்மான்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க இல்லையா, அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் வெளியே போக மாட்டேன், அவங்க என்னை கொன்றுவாங்க, அவங்க வெளியே தான் நிற்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸே எப்படி இருக்குன்னா ஒரு பேயை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க கையை காட்டுற இடத்துல யாருமே இல்லை வெளியே. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்குங்க. யாரை பார்த்து இவ கையை காட்டுறா, என்னாச்சு இவளுக்கு, நல்லா தானே இருந்த, ஜெபம் பண்ணும்போது கூட நல்லா தானே இருந்தங்கும் போது ஜாக்லின் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஜெபம் பண்ணும்போது நான் கவனித்தேம்மா, அவங்களாவே இல்லை, ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி பயந்து போய் வெளியவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு அந்த துர்கா அக்கா ஆல்ரெடி ஒரு அக்காவுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்போ இவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இந்த பொண்ணு சொல்லும்போது அவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைபிள் எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி ஃபாதர் கிடையாது, உள்ளுக்குள்ளே ஃபாதருக்கு பதிலாக வேற ஒருத்தர், அவரோட ஸ்தானத்தில் இருக்கிற வேற ஒருத்தர் தான் உள்ளே இருக்கிறார் அந்த ஜெபக்கூட்டத்தில். அவர் இவங்களுக்கு தைரியம் கொடுத்து அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பும்போது அமைதியாக தாங்க அந்த பொண்ணு வெளியே வந்திருக்குது. அந்த பெரியம்மாங்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட தான் வந்திருக்குது சர்ச்சுக்கு. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே வெளியே போகுது. கரெக்டாக அந்த சர்ச்சை விட்டு வாசலில் அந்த வெளியே வந்த உடனேயுமே அவங்க கையை விட்டுட்டு அலறி அடித்து பயந்து வேகமாக ஓடி இருக்குதுங்க. சர்ச்சை சுற்றி பின்னாடி ஒருத்தவங்களோட வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாதிரியார் அவங்களோட வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஆக்சுவலாக அந்த பாதிரியாரும் அங்கே இருந்தவங்களும் வெளியே வேற ஒரு சர்ச்சுக்கு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு வேலையாக போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு அங்கே போய் அழுதுகிட்டு ஒடுங்கி உட்காந்து வெளியவே வராமல் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குமா, சுற்றிலும் இந்த உடனில் கேட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம், லைக் அது எப்படி சொல்ல தெரியல, புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு. அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு வரமாட்டேன்னு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே போய் கெஞ்சிருக்கிறாங்க, அடிச்சும் கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்க வெளியவே வரலையாங்க. இப்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து, அதாவது ஜாக்லினோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்க பெரியம்மான்னு கூப்பிட்ற அந்த கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கையில் பைபிளை கொடுத்து அந்த பாதிரியார் வீட்டுக்கு வெளியவே, அவர் கருப்பட்டி மாமான்னு சொல்லுவாங்களாம், லைக் அவர் தான் பாஸ்டராங்க, அவர் தங்கியிருக்கிற இடம் தான் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ இந்த பொண்ணு ஓடி போயிட்டு, இந்த பேய் பிடிச்ச பொண்ணு போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஜெபமாலையெல்லாம் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி ஃபுல்லாகவே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு எந்திரிக்கும் போது அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி, எப்பயுமே சாவி வெளியே தான் இருக்குமா, டிவியில் பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட வீடியோலாம் போட்டு காட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு கொஞ்சம் காம் டவுனே ஆயிருக்கிறாங்க. காம் டவுன் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்த பாஸ்டர் வந்துடுறாரு. கருப்பட்டி மாமான்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுவாங்க இல்லையா ஜாக்லின், அவங்களோட அந்த பாஸ்டர் வந்துடுறாருங்க. அவர் வரதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இந்த பேய் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, லைக் எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, அவங்க கையில் ஜெப மாலையை கொடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், ஜாக்லினோட தம்பி முறை வருமாங்க, அந்த பையன் சொல்லியிருக்கிறான், அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு உருவம் வெளியே போச்சு, நான் பார்த்தேன், அங்கே பாரு ஜாக்லின், போது பாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். இவங்க பார்த்துருக்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இந்த பையனுக்கு அதை எப்படி சொல்லன்னு தெரிலையாம். மஞ்சள் கலர்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். ஏய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காடா, அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்கடா, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கடா, அமைதியாக இருறான்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த பாஸ்டர் வந்ததுக்கப்புறமா இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணை அவங்களோட வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துருக்குறாங்க. இந்த பாஸ்டர் சர்ச்சில் இருந்து நேராக அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது பின்னாடி இருக்கிற அவர் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணை கூட்டு வந்து வச்சிட்டாங்க, எல்லாருமே கூட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போது இந்த பாஸ்டர் அவரோட சர்ச்சிலேருந்து வெளியே வராரு. இவர் வீட்டுக்குள்ளே போகும்போதே இவரை கிராஸ் பண்ணி ஒரு எல்லோ கலரில் சேலை கட்டின ஒரு பொண்ணு, ஒரு 30-32 வயசு இருக்குமாங்க, ஒரு பொண்ணு, யாருன்னே தெரில, அந்த பொண்ணோட ஆத்மா, அந்த பொண்ணு இவரை கிராஸ் பண்ணி இவரை பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே வெளியே போயிருக்குது. இதை அவர் கவனிச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசும்போது அந்த பொண்ணுமே ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் கேட்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 30 கழியாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தேவையில்லாமல் இந்த சுடுகாட்டு பாதையிலையும் இந்த பக்கமும் வந்தது தான் என்னோடய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, தூக்கு போட்டு இறந்த ஒரு பொண்ணோட ஆத்மா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தூக்கு போட்டு இறந்த ஒரு பொண்ணோட ஆத்மா தான் உன்னைய பின்தொடர்ந்துருக்குது, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இந்த இப்போ நடந்த விஷயத்த நாளைக்கு அங்கே சாட்சி சொல்லு, வந்து சர்ச்சில் வச்சு சாட்சி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டாங்களாங்க. இந்த ஜாக்லின்ங்கிற பொண்ணுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்குதுங்க. ஏன்னா எல்லோ கலர் சேலை கட்டின ஒரு உருவத்தை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் மாமா, அதாவது இவங்க பாஸ்டர் மாமான்னு சொல்லுவாங்களாம், கருப்பட்டி மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம், அவர் சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஆல்ரெடி மஞ்சள் கலர் ஒரு உருவம் போதுன்னு சொன்னான் இல்லையா,
அப்போ அவனோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்குது. எனக்கு அப்போ தான் திக்குன்னு நான் அப்படியே திரும்பி நான் அவனை பார்த்தேன். நான் தான் சொன்னேன் கேட்டியா நான் பார்த்தேன் அப்படி இதை போல லூஸ் பையில அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டி கூட்டிட்டு நான் வாட்டிக்கு 7 இருந்துட்டேன். இதுதானே எழுது. ஆனால் அந்த அவன் சொன்னப்போ அவன் உண்மையாக தானே சொல்லியிருக்கான் அந்த பையன். அவன் கண் பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆனேன். நான் வந்து அவனுக்கு அப்படி ஒரு கொடுக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் சொன்னால் போதுவே ஏதோ ஒரு. இதுதான் ஜாக்லின் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த செகண்ட் இன்சிடெண்ட். தேர்ட் இன்சிடெண்ட் இப்போ கரண்ட்டில் நடந்ததாங்க. 2023 ஜாக்லினுக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க லவ் பண்ண அவங்க வீட்டு ஓனர் அந்த பையனோட அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க 2 பேருமே சென்னைக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்களோட அண்ணன் அண்ணி இருந்தாங்க இல்லையா சென்னையில், அதே மாதிரி அவருக்கும் சென்னையில் தான் ஜாப் கிடைக்குது. அங்கே ஜாக்லினை கூப்பிட்டுட்டு போயிடுறாருங்க. 2023 அவங்க போனவங்க 2024 கரெக்டாக அந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இவங்களை கூப்பிட்டு வந்து ஜாக்லின் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு. ஜாக்லினோட அப்பா அம்மா அவங்களோட தம்பி இவங்க 3 பேருமே அவங்க ஊரில் சௌரியாபுரம்ங்கிற ஒரு ஏரியாவில், முதல்ல பார்த்தது வேறு சௌரியாபுரம், இப்போ வேறு சௌரியாபுரம், மொத்தம் 2 சௌரியாபுரம் இருக்குமாங்க அந்த ஏரியாவில். மேபி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சௌரியாபுரம் ஏரியாவில் ஒரு தனி வீடாங்க. இந்த தனி வீடுன்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா 2 வீடு சேர்த்து ஒட்டுக்காக இருக்குமாங்க, அதாவது ஒட்டி வச்ச மாதிரி இருக்குமா. 2 வீட்டுக்குமே காமன் பாத்ரூம் தானா, வெளியே காமனாக ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் இருக்குமா. இப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ஆட்களே கிடையாது, இவங்க வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னங்கிறது இவங்களுக்கு தெரியாதுங்க. அது போக ஜாக்லினுக்கு கல்யாணம் ஆகும்போது 2023 அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க குடி வராங்க. இவங்க கரெக்டாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி சென்னைக்கு போகும்போது தான் ஒருத்தவங்க வண்டியில் வந்து எல்லா சாமான் செட்டெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க உள்ளே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை. இவங்க வீட்டாளுங்களுமே ஒரு மாதிரி வினோதமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லினோட வீட்டில் அவங்க அம்மா தம்பி அவங்களோட அப்பா இவங்க 3 பேருமே ஹோட்டலில் தான் இருப்பாங்களாங்க. இவங்க வேலையே ஹோட்டலுக்கு நிறைய இந்த சமோசா அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறது. இவங்களும் ஹோட்டல் வச்சுருக்குறாங்களாம். அதனாலேயே நைட் நேரம் உட்காந்து தான் வெங்காயம்லாம் நறுக்கிறது, நைட் நேரம் தான் வேலை எல்லாமே அதிகமாக இருக்குமா, சமைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய வேலையெல்லாம் இருக்குமாங்க. ஆனால் 2024 கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஜாக்லின் அவங்களோட வீட்டுக்கு வந்தப்போ அவங்க வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குமா. அவங்களோட தம்பி அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருக்கிறாரு. நைட்டு 10-10:30 தான், அவங்க அப்பா லேட்டாக தான் வருவார், குடிச்சிட்டு தான் வருவாராம். ஜாக்லினோட தம்பி மட்டும் 10-10:30 தான் வீட்டுக்கு வருவாராம். ஜாக்லினோட அம்மா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஒரு நோட்டில் எழுதுவாங்களாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த நைட்டு எழுதி வச்சுட்டு ஜாக்லின் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மாத்திரை போட்டு படுத்து தூங்க போகிறேன், ஒரு வேளை உனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா வெளியே போகாத. 8:30 மணிக்கு சொல்கிறாங்க. நைட்டு 8:30 மணி, மிட் நைட் 12-12:30 மணிக்கு இல்லைங்க, 8 மணிக்கு இந்த வார்த்தையை ஜாக்லின் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு புதுசாக இருக்குது. என்னம்மா இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா கரெக்டாக ஜாக்லினுக்கு கல்யாணம் ஆகி அவங்க மறுவீடு, அதாவது அந்த சென்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட போகிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடையே பிடிச்சிருக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா தம்பி 3 பேரும் சேர்ந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் பக்கத்து வீட்டில் ஆள் இருந்தாங்க, அவங்களும் இல்லை. இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி அமானுஷமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நேற்று நைட்லேருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ என்னடான்னா தம்பி வந்து வெளியே வந்து நின்று பார்த்துப்பானா, என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்கிற, இது என்ன எனக்கு என்ன புதுசா, இது நம்ம ஊர் தானே, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமேம்மா சொல்கிறத மட்டும் கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசாமல் படுத்துட்டாங்களாங்க. இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வரலை. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி குறுக்குறுன்னு இருக்கும் இல்லையா. எதனால் வெளியே போகக்கூடாது, ஏன் வந்து ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது இந்நேரத்தில், இவங்க யார் நம்மளை சொல்கிறதுக்கு, நம்ம வீடு பாத்ரூம் போகிறதுக்கு யார் நம்மளை கேட்க போகிறான்னு சொல்லிட்டு ஜாக்லின் மட்டும் தனியாக அவங்க தம்பி வரதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 10-10:15 இருக்குமாங்க. ரொம்ப நேரமாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 10-10:15 இவங்களுக்கு ரெஸ்ட் ரூமே வரலை. இருந்தாலும் வெளியே போவோம், ரெஸ்ட் ரூம் போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கேன்னு எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அவங்களோட வீட்டோட அமைப்பு இது ஒரு தனி வீடு மாதிரி இருக்கும். 2 வீடு ஒட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2வது வீட்டுக்கும் மொதல் வீட்டுக்கும் நடுவில் மேலே ஸ்டெப்ஸு ஏறி போகிற மாதிரி இருக்குமாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் தான் அவங்க அப்பா இந்த சரக்கு பாட்டிலாம் ஒழிச்சு வச்சுருப்பாராம். அங்கே யாரோ ஒருத்தவங்க உள்ளே உட்காந்துருக்குறாங்க. கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. ரொம்ப நேரமாகவே யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் அந்த சந்துக்குள்ளே தான் நிற்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை, இவங்க வீட்லேயும் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுமே கொலுசு போடலை. அப்போ எங்கேருந்து இந்த கொலுசு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் இவங்களை கிராஸ் பண்ணி, அதாவது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வேகமாக ஓடி போயிட்டு அந்த வெளியே இருக்கிற டாய்லெட்டை இப்படி மூணுனா இப்படி இருக்கும், அந்த இரும்பு டோரை
இப்படி மூணு மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குதுங்க. தெரிச்சிருக்கிறாங்க. பயந்து போய் வேமா வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தம்பி வந்ததுக்கப்புறமா கதவை தட்டிக்கிட்டே இருந்துருக்காங்க, திறக்கவே இல்லை. அவங்க அம்மாவையும் அவங்க எழுப்பவே இல்லை. ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் என்னடா அது, அப்போ உண்மையாகவே இங்கே ஏதோ ஒன்று இருக்குதா, அம்மா மறைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா அவங்க தம்பி எவ்வளோ நேரமில் தட்ட, ஏம்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கோவமாக வராரு. அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே எதனா ப்ராப்ளமாடா, எதனா இருக்குதாடான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தம்பி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஜாக்லின் அவங்க ஹஸ்பண்டோட சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் நைட் நேரம் உட்காந்து எப்பயுமே ஒரு மூட்டை வெங்காயத்தை அவங்க தம்பி நறுக்குவாராங்க, வெட்டி வைப்பாராம். அவங்க அம்மா முடிஞ்சால் நைட்டே சமைச்சிருவாங்க, இல்லை விடிய காலையில் சமைப்பாங்களாம். இதுதான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ரொட்டீனாக போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 10:30லேருந்து 11 மணி இருக்குமாங்க. இந்த பையன் ஜாக்லினோட தம்பி ஃபுல்லாக வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு வெங்காயத்தை வெட்டி அந்த கழிவுலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில், பெரிய குப்பை தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்களாம், அதில் தான் போட்டு வருவாராம். அதில் போடலான்னு சொல்லிட்டு போகும்போது அது ஃபுல்லாக இருக்குது. இவங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு குப்பை தொட்டி இருக்குமா. அங்கே குப்பை தொட்டிக்கு உள்ளே குப்பை இருக்கோ இல்லையோ, வெளியே ஃபுல்லாக போட்டு வச்சு நாரடிச்சு வச்சுருப்பாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் போகும்போது இவங்க வீட்டுக்கு வெளியே, இவங்க வீட்டு வாசல்லையே ஒரு பொண்ணு, ஒரு 25லேருந்து 27 வயசு இருக்குமாங்க, ஒரு வயசு பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்குது. இவர் குப்பையை போட்டுட்டு திரும்பும்போது இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது, ஜாக்லினும் கிடையாது வீட்டில், அம்மா வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வெளியே யார், எந்த பொண்ணு நிற்கிது, இந்த ஏரியாவில் இந்த வயசில் ஒரு பொண்ணு கிடையாது, பக்கத்து ஏரியாவில் தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்டக்க வந்திருக்கிறாருங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் தடுக்கி அவருக்கு காலில் ரத்தம் வந்திருக்குது. அவர் கீழே குனிஞ்சு அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தானாங்க இப்படி பார்த்துட்டு மேலே நிமிர்ந்துருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. வேமா கிட்டக்க வந்துட்டு அங்கனக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கிறாரு, வீட்டை சுற்றி பார்த்துருக்கிறாரு, யாருமே இல்லை. இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா யாரோ ஒரு பொண்ணு வெளியே நின்றுச்சுமா, நான் கிட்டக்க வரும்போது கல் இடிச்சிருச்சு, கீழே பார்த்தேன் ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அந்த பிள்ளையை காணும். டேய் என்னத்தான் சொல்லிட்டு இருக்காரா, போய் வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்தி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெங்காயம் வெட்டிட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமா, அவரோட ரூமில் போய் படுத்து தூங்கும்போது அவர் ரூமில் ஒரே ஒரு விண்டோ இருக்குமாங்க குட்டியாக. அந்த விண்டோவுக்கு வெளியே இவர் பார்த்தார் இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்குதான், வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. லிட்ரலி ஒரு பார்த்தோன்னே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. எப்படி இருக்கும், வெளியே பார்த்த ஒரு பொண்ணு, அது யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. வந்து ரூமில் படுக்க போகும்போது உங்கள் ஜன்னலில் பார்க்கும்போது ஒரு அந்த பொண்ணோட உருவம் தான் எப்படி இருக்கும், கருப்பு புகை அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு பொண்ணோட உருவம். இதை பார்த்தோன்னுமே அலறி அடிச்சுட்டு, ஏங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அந்த பொண்ணு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த பக்கம். நில்லுல யாருன்னு கேட்குறோம்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளியே போகிறாப்புல. வெளியே போய் பார்த்தா அவங்க வீட்டை சுற்றி யாருமே இல்லையாங்க. இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இது ஏதோ ஒரு அமானுஷ்யம். அது போக இந்த வீட்டில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜாக்லினோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குமா. அவங்க கொல்லைப்புறத்தில் உட்காந்து, கொல்லைப்புறம்னு கிடையாது, இந்த பாத்ரூம் பக்கத்துலேயே பாத்திரங்கள்லாம் போட்டு கழுவிட்டு இருப்பாங்களாம். அப்படி அவங்க கழுவிட்டு இருக்கும்போது அவங்க கையை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க இழுக்கிற மாதிரி இருக்குமா, காலை வாரி விடுற மாதிரி இருக்குமா. பாத்ரூமில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கதவை வந்து தட்டிட்டு போகிற மாதிரி இருக்குமா. இப்படி நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பக்கத்து வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களாங்க. அவங்களுக்கு ஒரு நாள்லையே இந்த வீட்டில் ஏதோ ஒரு பேய் இருக்குது, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே கிளம்பிடுவாங்களாம். ஆனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை. இவங்க கடையும் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கடை இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே வசதியாக இருக்குங்கிற காரணத்தினாலையும் காசு உடனே ரெடி பண்ண முடியாது. இப்போ தான் பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 2-3 வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு ஹெவியாகவும் இன்ஜுரி இல்லைங்க, அதாவது அந்தளவுக்கு காட்டலை, அந்தளவுக்கு ஹார்ஷாகவும் இவங்களுக்கு எந்த ஒரு சம்பவமும் நடந்தது இல்லைங்கிற காரணத்தினால அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஜாக்லின் கிட்ட நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போய் ஜாக்லின் கேட்குறாங்க, தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து வாடகையை வாங்கிட்டு போவாங்களாம், கையில் கேஷாக கொடுத்துருவாங்களாம். அவங்களுக்கு வாடகையை ஜாக்லின் நம்ம கொடுக்கும்போது ஜாக்லினோட அம்மா கால் ஏன்னே தெரிலையாங்க, கீழேயும் விழுகலை, எங்கேயுமே இடிக்கலை, ஒரு மாதிரி வீங்கி போயிருக்குதான். இந்த யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு பயங்கரமாக இல்லை, அதில் ஒரு மீடியம் சைஸுக்கு வீங்கி போயிருக்குதாங்க. பார்க்குறக்கே ஒரு மாதிரி கண்ணி போயிருக்குதான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்னு கேட்குறாங்க. தெரிலங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறான் பையன், என்னை வந்து காலை பிடிச்சி வாடுற மாதிரி இருந்துச்சு, என்னைக்கு அது என் காலை கையை வச்சு பிடிச்சி இழுத்துச்சோ அன்னையிலேருந்து இந்த கால் வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு, நானும் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஒன்றும் இல்லை தான் சொல்கிறாங்க, இப்போ வீங்கி போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் எதுவுமே சொல்லாமல் வாடகையை மட்டும் வாங்கிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சாங்க. அடுத்து 1 மாதம் போகுது, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கால் வலி சரியாயிருச்சு. அடுத்த மாதம்
வாடகை வாங்குறதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வரலை. அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க பொண்ணு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, என்னாச்சு, கால் உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்களாம். அதனால் நீங்கள் வந்து ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ போட்டு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டு. இவங்க கால் சரியானதுக்கப்புறமா அவங்க கால் வந்து ஏன் அப்படி ஆகணும், என்ன நடக்குது இந்த வீட்டில், எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த தாத்தா பாட்டிங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடு, இந்த வாடகை வீடு இருக்கு இல்லையா, இந்த ஓனரோட பையனும் இன்னொரு ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணும் லவ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரோட வீட்டுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இந்த பையனோட வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. சம்திங் அது என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெளிவாக அந்த பொண்ணு சொல்லலை. சொல்லும்போது அந்த பையன் இந்த பொண்ணை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ வந்து வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ இல்லைனா நான் விஷம் குடிச்சு செத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிரட்டியிருக்கிறாங்க. சாகணுன்னா செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி இவர் கேஷுவலாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த பொண்ணும் விஷம் குடிச்சு செத்தாங்களா இல்லை தூக்குமாட்டி செத்தாங்களான்னு தெரில, இறந்துட்டாங்களாங்க சூசைட் பண்ணி. அந்த பொண்ணு இறந்து அடுத்த 2 மாதத்துலேயே இந்த பையனோட அப்பாவும் இறந்துட்டாங்களாம். அடுத்தடுத்து இவங்க வீட்டில் அமானுஷ்யத்துக்கு மேலே அமானுஷ்யமாக நடந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரத்த காயம் ஆகிறது. அந்த பொண்ணோட உருவத்தை அந்த பையன் லவ் பண்ணான் இல்லையா, அந்த பையன் பார்த்ததாகவும் அவள் என்னை விரட்டுறாங்கிற மாதிரி அவருக்கு பயந்த கோளாறு வந்து மந்திரிச்சு விட்டு ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்ததுக்கப்புறமா அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவருக்கு வேலையும் கிடச்சிருது. தூத்துக்குடி டவுன் சைடு போயிட்டாங்களாங்க சௌரியாபுரத்துலேருந்து. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்களே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அப்பப்போ வாடகை வாங்குறதுக்கு மட்டும் அந்த அம்மா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம். இதுதான் இந்த வீட்டில் நடந்த பாஸ்ட்டுங்க. அந்த பொண்ணோட ஆத்மா தான் இவங்க வீட்டில் இருக்கிறதாகவும் அது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் யாரையுமே வாழ விடாது. ஆனால் நம்மளை ரொம்பலாம் ஹர்ட் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து விலகி வந்துடுறது நல்லது. 9 மணிக்கு மேலே வெளியே வந்தால் தான் அமானுஷங்கள் நடக்குமாங்க. அது ஏங்கிறது ஜாக்லினோட அம்மாவுக்கும் தெரியாது, ஜாக்லினுக்கும் தெரியாதான். இவங்க எல்லாரும் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா ஆல்ரெடி ஜாக்லின் வெளியே அந்த உருவத்தை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, கண்ணில் பார்த்தது கிடையாது. இப்போ அந்த வீட்டில் தான் அடுத்த 1 வாரத்துக்கு ஜாக்லின் இருந்திருக்கிறாங்க. அவங்க கண்ணுப்பட எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கலையாங்க. ஆனால் காதில் கேட்குறது, யாராச்சும் ஒருத்தவங்க ஓடுற மாதிரியான ஒரு உணர்வு, ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட்டாங்க. இது போக ஒரு நாள் நைட்டு அவங்களோட ஹாலில் தான் எல்லாருமே படுத்து தூங்குவாங்களாம். ஃபேமிலியாக இருக்கும்போது எல்லாருமே ஹாலில் படுத்து தூங்குவாங்களாம். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஜாக்லினுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி, என்னை வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாம்லா, நான் வந்து ரொம்ப லவ் பண்ணம்லா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு பொண்ணு குழம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அமானுஷ்யமாக சத்தங்கள்லாம் கேட்குமாங்க இவங்க ரூம்குள்ளே இருந்து. இவங்களுக்கு பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே படுத்து தூங்கிடுவாங்களாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்குமே அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு இந்த வீட்டில் தான் கிடையாதாங்க, அவங்க ஏரியாலே நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடக்குமா. அவங்க அப்பா நைட் நேரம் இந்த கடையெல்லாம் மூடி வச்சுட்டு வரும்போது நிறையா கருப்பு புகையெல்லாம் பார்த்துருக்கிறாராம், நிறைய உருவங்களெல்லாம் ரோட்டில் பார்ப்பாராம். அது போக அவரை பின்தொடர்ந்து வர மாதிரிலாம் ஃபீல் ஆகிருக்குதான். அதில் எதனா ஒன்று வந்து இவங்களை பாடாப்படுத்துதா இல்லை உண்மையாகவே இறந்து போன அந்த அக்காவோட ஆத்மா தான் இந்த வீட்டில் இருக்குதாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதாங்க. ஆனால் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, நான் ஒரு மாதிரி வள கொலன்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் வள கொலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசியிருப்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் லொட வாயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேரக்டர் தான். ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நான் மேபி சொல்லியிருக்கலாம் அவுட் ஆஃப் போர்ஷன் போய், அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதில் உங்களுக்கு எது நீங்கள் இந்த கதையை சொல்லுவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது மேபி. ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோவா பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்ன ஸ்டோரி தான். இது எனக்கும் நடக்கலை, என் கூட உள்ளவங்களுக்கு நடந்தது, நான் கூடவே இருந்து பார்த்ததை தான் சொன்னேனே தவிர எனக்கு நடந்து அதை நான் சொல்லலை. மேபி இது சொல்லிங்களான்னு தெரியல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ பார்த்தா அவர்கிட்ட சொல்ல போனப்போ தரங்களாம் வந்துச்சு, மேபி எதனால தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னப்போ தரங்கள் எதுவும் வரலாமா, டக்கு நீங்களும் மெசேஜ் பண்ணீங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். லேட்டாக என்னடா நேற்று மெசேஜ் பண்ணி இன்னைக்கு இந்த பொண்ணு ரிப்ளை பண்ணி தப்பா நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த 4 to 5 தான் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம தனியாக இருப்பேன். இதுக்கு முன்னாடி உள்ள டைத்தில் யாராவது ஒரு பர்சன், நீ அண்ணன் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க கூட, அதனால தான் நான் சொல்லலை. இன்னும் கொஞ்சம் அம்மா அப்பா கடையிலேருந்து வந்துருவாங்க. ஸோ அதனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள். இது என் லைஃப்பில் என் கூட இருந்தவங்களுக்கு நடந்தது, நான் கண் கூட பார்த்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவும் எங்கள் அண்ணன் நிறைய டைம் அந்த மோகினி போய் பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறம் ஜுரம் வந்துடும். என் ஹஸ்பண்ட் பார்த்துருக்காங்க, பார்த்ததுக்கப்புறம் காய்ச்சல் வந்துடும். ஆனால் பார்த்தா காய்ச்சல் மட்டும் வரும், மற்றபடி அது எதுவும் எங்களை வந்து டார்கெட் பண்ணி எங்களை எதுவும் பண்ணல. அது வரைக்கும் கடவுள் புண்ணியம் தான் சொல்லுவேன், கடவுளோட கிருபை எங்களுக்கும் எங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்குது, ஏசப்பாவோட கிருபை தான் சொல்லுவேன். நீங்கள் உங்களோட நரேஷனில் சூப்பராக சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் என்கிட்ட அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. நான் என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் உங்களோட ஊர்லேயும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் நான் நரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ரன் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் நீங்கள் கேட்கணும், லிசன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஹாய் ஷீபா அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வர February 20 வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்களோட பொண்ணு அனிதா சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஷீபா அம்மா, உங்களுக்கு உங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுற அளவுக்கு, அதாவது உங்களை வாழ்த்துற அளவுக்குலாம் எனக்கு வயசு கிடையாது. இருந்தாலும் நானும் நம்மளோட கோஸ்டீஸும் உங்களுக்கு வந்து ஒரு விஷஸ் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே ஷீபாமா. நீங்கள் டெவில்ஸ் கிச்சனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அனிதா. ஸோ அனிதா, உங்களுக்குமே ஒரு ஹாய்மா. ஷீபாமா, அனிதாம்மா, உங்கள் 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிம்மா. இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபேமிலியாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.